po ni si mini ko ni ke chupa ni ka ni be shi lo ali ki ni ki ni no mini ka ni ali ki wali ni si mi no ne wo shi ya wani ki be shi ma ni shi bi chi wo le ka da ba shi bu zum wani ka ni shi wo zum wani shi ali ki shi wani ba chi ba chi ma ma shi ali ko shi fu ni ko wani ki shi ma 하지마 아니요 잠깐 왜 kopasi mani kay wasa mani kay cham 아니 그것이 그니까 왜 시어 어제 왜 지금 나와지야 아니 언니 신부가만이 집에 계세요 kopasi 언니 기호시 뭐 그때가 뭐니까 지금 저 뭐지가 뭐지 네요 아니 그것이요 시 아니 그것이 아니 기아시 못할까 Now our body is ready, lungs are ready, and our mind is ready. It's free of clutter. Let's go into laughter meditation. We'll begin with gentle laughter from the abdomen, and then laugh freely. Let laughter flow freely like a river. We'll become one with laughter. குட்டீஸ் எல்லாருமே சிரிக்கணும் கண்டினியூவா 3 நிமிஷம் That was beautiful. Now we need some cooling down. We'll take a couple of deep breaths and do
3 rounds of humming. Before we close, let us wish health, happiness and peace to everyone from the north, south, east and west. Start. Ho ho, ha ha, ho ho, ha ha. Ah, ha, 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 வாழ்க வளமுடன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் ஒரு லாஸ்ட் பண்ணோமா? குட் குட். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. குட்டீஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம். லாஃப்டர் யோகா நிறைய பேர் சூப்பராக பண்ணீங்க. ஒரு சிலர் பண்ணல, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். சரியா? அவங்க சொல்கிறது அப்படியே பண்ணிகிட்டே வரணும். இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டினியூவாக ஒரு 3 மினிட்ஸ் இருக்கணும். சரியா? இந்த வீடியோ லிங்க் வேணாலும் குரூப்பில் போட்டு விடுறோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அதை பார்த்து பொறுமையாக செய்யலாம். ஓகே? அது நல்லா அந்த சிரிப்பு யோகா சூப்பராக, சிரிப்பு மெடிடேஷன், லாஃப்டர் மெடிடேஷன் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஓகே, வெரி குட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது சூரிய நமஸ்காரம் பண்ணிடலாமா? அம்மா அவங்க தயாராக இருக்காங்களா? ஐயா இல்லைங்கய்யா. அடுத்தது சூப்பர் பிரெயின் யோகா, ஹேண்ட் எக்ஸசைஸ், கேம், அப்புறம் தான் ஆசனம். சூப்பர் பிரெயின் யோகா, இமேஜின் மெடிடேஷன் கொடுத்துடலாம். இப்போ இவங்க இது முடிச்சுட்டாங்கல்ல. ஓகே 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 ஓகே, சரி. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எல்லாருமே ஃப்ரீயாக உட்காந்துக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சூப்பர் மெடிடேஷன் ஒன்று பண்ண போகிறோம். ஓகேவா? எல்லாம் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கலாம். ஓகே, குட். கைகளை கோர்த்து வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. ஓகே, சரி. சிட் ஸ்ட்ரைட், முதுகு தண்டு நேராக இருக்கணும். ஓகே, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கண்ணை மூடிக்கணும்னு சொன்னேன் நான். கீழே உட்காந்துக்கலாம், எல்லாருமே கீழே உட்காந்துக்கலாம். அஸ்லாம். ஓகே, எல்லாருமே உட்காந்துக்குங்க. சும்மா கையை கோர்த்து வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. சிட் ஸ்ட்ரைட், பாடி ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. வருண் மித்ரா சூப்பராக உட்காந்துருக்காங்க. இப்போ நான் வருண் மித்ராவோடது உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிக்கிருப்பாரு. எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க. சூப்பராக உட்காந்துருக்காங்க. நேத்ரா, வெரி குட். சிவகுமார்
கண்ணை திறந்திருக்கீங்க. திவ்யா பாலா எல்லாருமே கண்ணு வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ நேரத்துக்கு? ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். ஓகே, உடம்பு அசைக்கக்கூடாது. அம்ஷினி ஸ்ரீனிகா, உடம்பு அசைக்கக்கூடாது. உடம்பு அப்படியே எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி. அப்படியே அர்ஷத் அஷீஃபா, உடம்பு அசையாமல் இருக்கணும். இப்போ தொழுகு பண்ணால் எப்படி இருப்போம் அந்த மாதிரி. ஓகே, சூப்பர், வெரி குட். ஓகே, பிரபஞ்சன் கண்ணை நோண்டக்கூடாது. ஓகே, குட். எல்லாரும் மெடிடேஷன் மோடுக்கு வந்துட்டோம். கை கால் அசைக்காம கண்ணை மூடி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்குங்க. இன்னைக்கு ஒரு சூப்பர் மெடிடேஷன் பண்ண போகிறோம். கையை கீழே வச்சு கோர்த்து வச்சுக்கோங்க தங்கம். கையை கும்பிட வேண்டாம். ஓகே, இன்னைக்கு என்ன மெடிடேஷன்னா ஒரு ஜூ மெடிடேஷன். இப்போ நம்ம ஜூக்கு போயிட்டு வரோம் நம்ம மெடிடேஷனில். இது வந்து ஒரு இமேஜினரி மெடிடேஷன். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்குள்ள வேலை செய்யும். ஓகேவா? உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், நல்லா மெமரி பவர் கொடுக்கும். ஓகே ஓகே, குட். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓகே, இப்போ எல்லாரும் சேர்ந்து அருள் காப்பு ஒரு முறை சொல்லலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி சொல்லணும். ஓகே? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். சரி, இனி நான் சொல்றது அப்படியே கவனிக்கணும். ஒரு நிமிஷம். இட தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அதாவது இப்போ நீங்க ஒரு கோவிலுக்குள்ளேயோ அல்லது ஒரு சர்ச்சுக்குள்ள இல்லாட்டி ஒரு மசூதிக்குள்ள இருந்தோம் அப்படின்னா ஒரு தெய்வீக சக்தி நம்மளை சுத்தி நிரம்பி இருக்கும்ல. அது போல நம்ம வீடு முழுக்க அந்த தெய்வீக சக்தி நிரம்பி இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. அதுக்கு நடுவுல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாம் அமர்ந்துள்ள நமது இல்ல வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே நீங்க இமேஜின் பண்ணணும், உங்களை சுத்தி அப்படியே ஒரு புகை மண்டலம் இருக்கிற மாதிரி, ஒரு சக்தி இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுக்கு நடுவுல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஓகே. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். இப்ப அந்த இறை சக்தி இருக்கு இல்லையா, அது அப்படியே நமக்குள்ள பாய்ந்து நிரம்புறதா நினைச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த இறைவனுடைய சக்தி இப்போ முழுசா கிடைக்கும். தியானத்திற்கு தேவை. ஓகே, இப்போ நம்ம அம்மாவோட உருவத்தை நினைச்சு வணங்கிக்கோங்க. இஸ்லாம் குழந்தைகள் வணங்க வேண்டாம். அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னா சொல்லிக்கலாம். அம்மா நமக்காக எவ்வளவோ நல்லது செய்கிறாங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம். அதே போல் அப்பாவோட உருவத்தை நினைந்து வணங்கிக்கலாம், இல்லாட்டி தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி, நம்ம வேதாத்திரி மகரிஷி தாத்தாவோட உருவத்தை நினச்சிக்கோங்க, அவங்கள வணங்கிக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். நமக்கு நிறைய நல்ல பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் உங்களுக்கு பிடிச்ச குருமகான்கள் எல்லாருமே, புத்தர், திருவள்ளுவர், ஜீசஸ், நபிகள், மகாவீரர், திருவள்ளுவர், வள்ளலார், விவேகானந்தர், நிறைய மகான்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் நம்ம வணங்கிக்கலாம்.
எல்லாரோட பிளஸ்ஸிங்கும் நமக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம மெடிடேஷன் உள்ள போகிறோம். இது வந்து ஒரு ஜூக்கு நம்ம வந்து இப்போ ஒரு டூர் போகிறோம், அதுதான் மெடிடேஷன். இதை நல்லா நீங்கள் ஃபீல் பண்ணி செஞ்சீங்கன்னா செம்மையாக உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம எல்லாருமே ஒரு வேனில் ஜூக்கு போயிட்டுருக்கோம், சரிங்களா? ஒரு மைசூர் ஜூன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மைசூர் ஜூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால் அங்கேயே போவோம். அது பெரிய ஜூ. ஓகே, இப்போ ஒரு எல்லோ கலர் வண்டியில் மைசூர் ஜூக்கு போயிட்டுருக்கோம். ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ அந்த ஜூக்குள்ளே போய் என்ன பண்ணிட்டோம், இறங்கிட்டோம். சரியா? இறங்கி என்ட்ரன்ஸில் அந்த பிளேஸில் போய் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகிறோம். சரி, உள்ளே போனோடனே முன்னாடி என்ன இருக்குது தெரியுமா? உள்ளே போனோடனே ஒரு மிகப்பெரிய ஒட்டகச்சிவிங்கி. ஓகே, அப்படியே செம்மையாக இருக்குது. அப்படியே நின்றுட்டு மேலே மரத்தில் இருக்கிற அந்த இலைத்தலைகளை எல்லாம் பிடிச்சி பறித்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அது பாருங்க, சூப்பராக இருக்கு. ஓகே, 2 ஒட்டகச்சிவிங்கி இருக்கு. அதை அப்படியே பார்க்கணும். நீங்கள் வந்து உண்மையாலுமே அங்கே போனால் எப்படி பார்ப்பீங்களோ அந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே பார்க்கணும். ஓகே, ஒட்டகச்சிவிங்கி சூப்பராக நடந்துட்டு அங்கே ஒரு ஒட்டகச்சிவிங்கி சிலை கூட இருக்கும். ஓகே, ஒட்டகச்சிவிங்கி பார்த்தாச்சா? அதுக்கு அடுத்தது அப்படியே உள்ளே போகிறோம். உள்ளே போனால் அங்கே வந்து எலிஃபென்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஐயா வாழ்க வளமுடன்.
ஐயா சரி, அப்படியே பார்க்கலாம். ஒட்டகம் சிவிங்கி பார்த்துட்டு அப்படி மறுபடியும் உள்ள போறோம். அங்க நிறைய குட்டி குட்டி அனிமல்ஸா இருக்கு, கவனிங்க. ரேபிட்ஸ் பாருங்க, எவ்வளவு ரேபிட் இருக்கு பாருங்க. ஒயிட் கலர், கிரே கலர், எவ்வளவு அழகா ஓடுது பாருங்க ரேபிட் எல்லாம். இன்னும் கொஞ்சம் அப்படியே நகர்ந்து போலாம். ஹாக்ஸ் கூட வச்சிருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் ஃபாரஸ்ட்ல தானே இருக்கும். ஃபாக்ஸ் பாத்தீங்கன்னா 2 ஃபாக்ஸ் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அப்படியே அடுத்த கேஜுக்கு வாங்க. அடுத்த கேஜ்ல பாருங்க. ஓ, ஃபாரஸ்ட் கேட்டா இவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. நம்ம வீட்ல எல்லாம் குட்டி குட்டியா இருக்கும்ல, இங்க பாருங்க இவ்வளவு பெருசா இருக்குன்னு. பெரிய கேட்டா இருக்கு. ஓகே, அப்படியே அடுத்த கேஜுக்கு வரலாம். ஓ, பாருங்க ஒரு பாண்டு மாதிரி இருக்கு. தண்ணியா இருக்கா? தண்ணிக்குள்ள என்ன இருக்கும்? ஓ, முதல்ல இருக்கு பாருங்க. ஐயோ, எவ்வளவு பெருசு! பார்த்தா பாறை மாதிரி இருக்கு இல்ல? அசையாம அப்படியே பாறை மாதிரி உட்கார்ந்துருக்கு, பாறையோட பாறையா. தண்ணிக்குள்ள ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த மேல ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த ஓரத்துல, செவுத்து ஓரத்துல இருக்கா crocodile? crocodile மாதிரியே மூக்கு நீளமா இன்னொன்னு இருக்கு பாருங்க, அலிகேட்டர். crocodileம் இருக்கு, அலிகேட்டர் இருக்கு, ரெண்டும் இருக்கா? அப்புறம் அப்படியே பேட் செக்ஷன், சத்தம் பக்கத்துல போகும்போதே அந்த சவுண்டு கேக்குது பாருங்க. கேக்குதா? கீச் 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 கீச்சுன்னு. லவ் பேர்ட்ஸ் பாருங்க. நம்ம வீட்டெல்லாம் வளர்த்தா ஒரு 4-5 வளர்ப்போம். இங்க பாருங்க எவ்வளவு லவ் பேர்ட்ஸ், எத்தனை கலர்ஸ் இருக்கு பாருங்க. சவுண்ட கவனிங்க. கீ 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 கீன்னு கேக்குதா? லவ் பேர்ட்ஸ் நிறைய இருக்கு, சூப்பரா இருக்கு. இருக்கா? அப்புறம் நம்ம அடுத்த கேஜுக்கு வாங்க. பேரட், கிரீன் கலர் பேரட். அதோட பீக்க பாருங்க, அப்படியே ரெட் கலர்ல சிக்கச்சிவேன்னு இருக்கு பாருங்க. அதோட சவுண்ட் கேட்கவே நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. அப்படியே வாங்க. ஐயோ, எவ்வளவு பெரிய பீக்கு! 5 கலர் பேரட், பஞ்சவர்ண கிளி. இவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்குல்ல? சரி, அப்படியே வந்தா ஈகிள். ஈகிளுக்கு ஏதோ சாப்பிட கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அது எவ்வளவு பெரிய மூக்க வச்சுட்டு எப்படி கொத்தி கொத்தி சாப்பிடுதுன்னு. ஈகிளை பார்த்தாலே பயமா இருக்கு, பெருசா இருக்குல்ல? அந்த ஈகிள் கூடவே பாருங்க, அப்படியே கழுத்து மட்டும் ஒயிட் கலர்ல இன்னொன்னு இருக்கு பாருங்க. பேர் என்ன சொல்லுவோம்? கருடன் சொல்லுமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, அப்புறம் அப்படியே வந்தா ஆயில். கண்ணை பாருங்க எவ்வளவு குட்டு குட்டுன்னு இருக்குன்னு. ஆண்டே, அப்படி கூப்பிடுங்க. எல்லாம் அப்படி கூப்பிட்டா என்ன ஆகுது? திரும்பி பாக்குதா? பாருங்க, தலை ஃபுல்லா டேர்ன் ஆகுது பாருங்களேன். சூப்பரா இருக்குல்ல? அப்படியே கவனிங்க. தலை ஃபுல்லா டேர்ன் ஆகுதுல்ல ஈகிள பாக்குறா?
சூப்பர். சரி, ஓகே. டைம் ஆயிடுச்சு, மத்தியானம் ஆயிடுச்சு, நமக்கே பசி வந்துருச்சு. இப்படி வந்துடலாமா? இப்படி கிளம்பி வேன்ல ஏறிட்டோம், அப்படியே வந்துட்டோம் வீட்டுக்கு. நம்ம ரூம்ல வந்து அப்படியே உட்காந்துட்டோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அப்படியே மெதுவா கைகளை தேய்ச்சு கண்கள் மேல வச்சு முகத்தை வருடிக்கோங்க. கைகளை அப்படியே தலைக்கு மேல தூக்கி ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுங்க. கைகளை மெதுவா இறக்கி அப்படியே கண்களை திறந்துக்கலாம். சூப்பரா ஜூக் போயிட்டு வந்தோம்ல. சூப்பர் சூப்பர். வாழ்க வளம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. அடுத்து ஹேண்ட் எக்ஸசைஸ் பண்ணிடலாமா? எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஹேண்ட் எக்ஸசைஸ் பண்ணலாமா? இல்லைன்னா ஆசனாஸ் பண்ணலாமா? சரி, சரி, லாஸ்ட் எந்திரிச்சுக்கலாம் குட்டீஸ். யமுனாமா ரெடியா இருக்கீங்களா? சரி. அம்மா இந்த ரெடியா இருக்காங்களா அவங்க? ஓகே, ஐயா, சரி, கொடுக்க சொல்லுங்க. அவங்க முடிச்சாங்கன்னா அம்மா அவங்க இந்த யோகா முடிச்சிட்டாங்கன்னா ஆ நான் அந்த ஃபிங்கர்ல ஒரு பிரெயின் கேம் இருக்கு, அது கொடுத்துறேன். ம், ஓகே. அம்மா அவங்க சூரிய நமஸ்காரம் கொடுக்க சொல்லிடுங்க. சரி. வாழ்க ஓகே, வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. நன்றி. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் குட்டீஸ். எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? மேட் அளவுக்கு நின்னுக்குங்க. கொஞ்சம் கால்கள் ரெண்டையும் சேர்த்து மேட்டுக்கு முன்னால வந்து நின்னுக்குங்க. அதுதான் கரெக்ட். மேட்டுக்கு முன்னால நின்னீங்கன்னாதான் பின்னால கால் எடுத்துட்டு போறதுக்கு சௌகரியமா இருக்கும். அதனால மேட்டுக்கு ஃப்ரண்ட் சைட்ல வந்து நின்னுக்கலாம். காலுக்கு இடையில ஒரு ஹாஃப் ஃபீட் 3 இன்ச் கேப் வச்சுக்கோ. ஹாஃப் ஃபீட் கூட வேண்டாம், 3 இன்ச் 3 இன்ச் மட்டும் கேப் வச்சுக்கோ. மெதுவா கைகள் ரெண்டையும் தலைக்கு மேல உயர்த்தணும். கைகள் ரெண்டும் தலைக்கு மேல உயர்த்தி வச்சுக்கோங்க. இப்ப அப்படியே முன்னால கொண்டு வந்து நமஸ்தே போஸ். நெஞ்சுக்கு பக்கத்துல கொண்டு வந்து வச்சுக்கலாம். நெஞ்சுக்கு பக்கத்துல கையை கொண்டு வந்து வச்சுக்கலாம். தலையை நேரா வச்சுக்கலாம். பிரணாமாசனம். மெதுவா கைகள் கூப்பிய நிலையில கைகள் ரெண்டும் நெஞ்சு பக்கத்துல இருக்கு. இங்கே மூச்சை இழுத்துட்டே பேக் பெண்டிப்போம். கை ரெண்டையும் விரிச்சு தலைக்கு மேல உயர்த்தி பின்னால வளையணும். முதுகு நல்லா வளைஞ்சு கை ரெண்டும் தலைக்கு மேல உயர்த்தி அகைன் அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட். கீழே குனிஞ்சு உங்க பாதத்துக்கிட்ட கையை கொண்டு வந்து வைங்க. அடுத்தது உங்களுடைய ரைட் லெக் எடுத்து நல்லா பேக் போய்க்கலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பின்னால ரன்னிங் போஸ். தலையை நிமிர்ந்து மேல பார்க்கணும். தலை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நிமிர்ந்து மேல பாருங்க. அடுத்தது லெஃப்ட் லெக் பேக் போயிடணும். உடம்ப கொஞ்சம் தூக்கி நிறுத்தணும். ஓகே, தெரியுதா இல்லையா? உடம்பு கொஞ்சம் மேல தூக்குற மாதிரி நிறுத்தணும். ஓகே, இப்ப அப்படியே லைடான் கீழே குனிஞ்சுக்கோங்க. அப்படியே லை டவுன் படுத்துக்கங்க. அஷ்டாங்க நமஸ்காரம். கெயின் கோப்ரா. செஸ்ட் அப் பண்ணுங்க. இப்ப மவுண்டைன். நல்லா இடுப்பு மேல வந்திருக்கணும். கைகளும் கீழே, கால்களும் கீழே. கைக்கு நடுவுல தலை உள்ள இருக்கணும். ஓகே, இப்ப லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட் சைடு. லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துருக்கணும். நிமிந்து பார்க்கணும். ரன்னிங் போஸ். ஓகே, இப்போ ஃபார்வர்ட் பெண்ட். கீழே குனிஞ்சு பாதத்தை தொடணும். முடிஞ்சா உங்களுடைய தலை முட்டிங்கால் பக்கத்துல வரணும். முட்டியை டச் பண்ணணும்.
தொடையோட வயிறு சேர்ந்து இருக்கணும். மூச்சை இழுத்துட்டே அப்ராய்ட். கை ரெண்டும் தலைக்கு மேல உயர்த்துங்க. நல்லா இடுப்பை வளைச்சு முதுகு பின்னால போகணும். கைகள் ரெண்டும் தலைக்கு மேல. அகெயின் கை ரெண்டை விரிச்சு கொண்டு வந்து பிரேயர் போஸ். பிரேயர் போஸ். எஸ். நெஞ்சுக்கு நேரா கைகள் ரெண்டையும் கொண்டு வச்சுக்கலாம். அகெயின் அப். மூச்சு இழுத்துட்டே கைகள் ரெண்டும் மேல பின்னால வளையணும். பேக் பெண்ட், ஃபார்வர்ட் பெண்ட். நல்லா கீழே குனிஞ்சு உங்களுடைய முட்டிங்கால் மேல தலை வர்ற மாதிரி. அடுத்து லெஃப்ட் லெக் பேக். இடது கால் நல்லா பின்னால போகணும். தலை நல்லா நிமிர்ந்து பார்க்கணும். அடுத்து ரைட் லெக் பேக், பிளாங்க் போஸ். அப்படியே நிக்கணும். பிளாங்க் போஸ். அடுத்தது முட்டியை கீழே வச்சு செஸ்ட் கீழே வச்சு அஷ்டாங்க நமஸ்காரம். முட்டியை கீழே வச்சிருங்க. உங்களோட செஸ்ட் கீழே வச்சிருங்க. ஸ்பீட் பிரேக்கர் வைக்கணும் ஹிப்ல. அகைன் கோப்ரா. மெதுவா புஜங்காசனம். தோள்பட்டை உங்களுடைய வயிறு கீழே இருக்கணும். நெஞ்சு நல்லா மேல தூக்கி இருக்கணும். சரி. இப்ப அடுத்தது மவுண்டைன். நல்லா மவுண்டைன். ஹிப் நல்லா ரைஸ் ஆயிருக்கணும். ரைட் லெக் ஃப்ரண்ட் சைட். வலது கால் முன்னால வைக்கணும். ரன்னிங் போஸ். அகெயின் ஃபார்வர்ட் பெண்ட். கீழே குனிஞ்சு உங்க கால் பாதம் ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். முட்டிங்கால தொடரணும் நெத்தியால. மெதுவா இன்ஹேல் அப். கைகள் ரெண்டு மேல உயர்த்தி பேக் பெண்ட். அகெயின் பொசிஷன். ஓகே, இன்னொரு வாட்டி செய்யலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 பொசிஷன் 1. செஸ்டுக்கு நேரா சாமி கும்பிட்ற மாதிரி பண்ணுவாங்க. ஹேண்ட் ரெண்டையும். அகெயின் பேக் பெண்ட். பின்னால நல்லா வளைங்க. ஃபார்வர்ட் பெண்ட். கீழே குனிஞ்சு தலையை கொண்டு போய் முட்டியில வைங்க. ரைட் லெக் பேக். வலது கால் பின்னால போட்டு இடது கால் முன்னால இருக்கட்டும். ரன்னிங் போஸ். தலை நல்லா மேல இருக்கணும். அடுத்து லெஃப்ட் லெக் பேக்ல போகணும். பிளாங்க் போஸ். உடம்பு நல்லா மேல தூக்கி நிறுத்தணும். எஸ். அப்படியே முட்டியை கீழே வைங்க. செஸ்ட் கீழே வைங்க. சின் கீழே இருக்கணும். ஓகே. இப்ப கோப்ரா புஜங்காசனம். செஸ்ட் மேல இருக்கணும். நல்லா பின்னால தலை பின்னால வளைக்கணும். அகைன் மவுண்டைன். மவுண்டைன். ஹிப் நல்லா ரைஸ் ஆயிருக்கணும். லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட் சைட். லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட் சைடில் கொண்டு வந்து ரன்னிங் போஸ். ஃபார்வர்ட் பெண்ட். கீழே குனிஞ்சு உங்க கால் பாதம் ரெண்டையும் ஜாயின் பண்ணி உங்களுடைய தலை முட்டி மேல கால் முட்டி மேல படணும். அகைன் பேக் பெண்ட். பொசிஷன் 13. அடுத்தது அப்ரைட். கை நல்லா மேல போயிருக்கணும். இடுப்பு வளைஞ்சு பேக்ல பேக் பெண்ட். ஃபார்வர்ட் பெண்ட். லெஃப்ட் லெக் பேக். இடது கால் நல்லா பின்னால போயிருக்கணும். ரன்னிங் போஸ். தலை நல்லா மேல பார்க்கணும். இப்ப ரைட் லெக் பேக், பிளாங்க் போஸ். அப்படியே உடம்ப ஸ்டாண்ட் பண்ணி நிறுத்தணும். அடுத்தது முட்டிங்கால் கீழே வைக்கணும். செஸ்ட் கீழே வைக்கணும். அஷ்டாங்க நமஸ்காரம். அகைன் கோப்ரா. மெதுவா அப்படியே உங்களுடைய செஸ்ட் அப் பண்ணணும். அடுத்தது மவுண்டைன். ஹிப் நல்லா ரைஸ் பண்ணி மவுண்டைன் வி ஷேப் வந்துடணும். ரைட் லெக் ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட் சைடுல உங்க ரைட் லெக் கொண்டு வந்துக்கலாம். ரன்னிங் போஸ். அடுத்து ஃபார்வர்ட் பெண்ட். கீழே குனிஞ்சு தலை முட்டி மேல டச் ஆகணும். அகைன் பேக் பெண்ட். நல்லா பின்னால உடம்ப வளைச்சு கொண்டு போகணும். அடுத்தது பொசிஷன். ஓகே, இன்னொரு வேர்ட் செய்யலாமா? இப்ப நீங்க செய்வீங்களாமா? நான் பாப்பேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் போஸ் 1 நமஸ்தே பண்ணிக்கணும். 2 அப்ரைட். ஹேண்ட் நல்லா பேக்ல போயிருக்கணும். இடுப்பு நல்லா வளைச்சிருக்கணும். ஃபார்வர்ட் பெண்ட். 3 நல்லா பாதத்தை தொடணும். கீழே குனிஞ்சு ரைட் லெக் பேக். வலது கால் பின்னால போய் ரன்னிங் போஸ். ஒரு கால் பின்னால போயிருக்கணும். ஒரு கால் முன்னால வந்திருக்கணும். நிமிந்து பார்க்கணும். ரன்னிங் போஸ். நல்லா தலை பேக்ல போட்டு. அடுத்து லெஃப்ட் லெக் பேக். ரெண்டையும் பேக்ல போட்டுருங்க. ரெண்டு காலையும் பேக்ல போட்டு உடம்ப ஸ்டாண்ட் பண்ணி நிறுத்தணும். இப்படி டேப்பரா நிக்கும் உடம்பு. ஓகே, இப்ப அடுத்தது முட்டியை கீழே வைங்க. செஸ்ட் கீழே வைங்க. அஷ்டாங்க நமஸ்காரம். முழங்கால் முட்டியை கீழே வச்சு செஸ்டையும் கீழே வச்சுக்கணும். நெஞ்சு பகுதி கீழே வச்சிருங்க. தாடை பகுதி கீழே வந்துடும். சரி, இப்ப அஷ்டாங்க நமஸ்காரம். அடுத்து கோப்ரா. மெதுவா அப்படியே தலை மட்டும் மேல தூக்குங்க.
கோப்ரா. அடுத்தது மவுண்டைன் வாங்க. மவுண்டைன் லெட்டர் வி பொசிஷன் மவுண்டைன். எஸ். ரைட் லெக் ஃப்ரண்ட் சைட். ரைட் போயிருந்தா லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட் சைடு பரவாயில்ல. உங்களுக்கு எந்த கால் வருதோ அந்த காலத்துக்கு முன்னால வச்சுக்கலாம். அடுத்தது ஃபார்வர்ட் பெண்ட். 2 காலையும் முன்னால வச்சு பாதத்தை தொடுங்க. அகைன் பேக் பெண்ட். நல்லா பின்னால வளைஞ்சு உடம்பு பேக்ல போகணும். கை நல்லா பின்னால போகணும். பொசிஷன் 13, அதாவது பிரேயர் பொசிஷன். அடுத்தது அப்ரைட். ஹேண்ட் நல்லா மேல போகணும். நல்லா ஹிப் பெண்ட் ஆயிருக்கணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேக்ல பெண்ட் பண்ணுங்க. கால் ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கணும். ஃபார்வர்ட் பெண்ட். கீழே குனிஞ்சு கால் பாதத்தை தொடணும். லெஃப்ட் லெக் பேக். உங்களுடைய இடது காலை பின்னால கொண்டு போயிடணும். லெஃப்ட் லெக் பேக் சைட்ல கொண்டு போங்க. ரன்னிங் போஸ் வாங்க. தலையை நல்லா நிமிர்ந்து பார்க்கணும். ஒரு கால் முன்னால் இருக்கும், ஒரு கால் பின்னால் இழுத்துட்டு போயிருப்பீங்க. ரன்னிங் மாதிரி நிக்கிறது. சரி, இப்ப அடுத்தது இன்னொரு காலும் ரைட் லெக் வலது காலை பின்னால் எடுத்துட்டு போய் பிளாங்க் போஸ். உங்களுடைய உடம்பு வந்து தலை நல்லா மேல இருக்கும். கால் பாதம் குதிகாலெல்லாம் டோஸ்ல நிறுத்தி இருப்பீங்க. சரி, இப்ப அடுத்தது அப்படியே லை டவுன். முட்டி கீழே வைங்க, செஸ்ட் கீழே வைங்க. முழங்கால் முட்டி கீழே வச்சு செஸ்ட் கீழே வைங்க. சின் கீழே இருக்கும். எஸ். இப்ப அடுத்தது இது அஷ்டாங்க நமஸ்காரம் கோப்ரா. அடுத்தது மூச்சை இழுத்துட்டே அப். வயிறெல்லாம் மேல தூக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அடி வயிறு கீழே இருக்கணும். வயிறு லைட்டா மேல் வயிறு மட்டும் மேல வரும். ஓகேவா? சரி, இப்ப அடுத்தது மவுண்டைன் லெட்டர் வி மவுண்டைன் போஸ். எஸ். இடுப்பு நல்லா ரைஸ் ஆயிருக்கணும். தலை கைக்குள்ள போயிருக்கணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தலைய கை சென்டருக்குள்ள தலை நல்லா உள்ள போய் தொப்புள் குழிய பாக்குற மாதிரி பாக்கணும். எஸ். அப்பதான் வி போஸ் கரெக்டா வரும். இப்ப அடுத்தது உங்களுடைய லெஃப்ட் லெக் எடுத்துட்டு போனீங்க இல்லையா, இப்ப ரைட் லெக் ஃப்ரண்ட் சைடு வரும். எந்த கால் கொண்டு போனீங்களோ அதுக்கு ஆப்போசிட் கால் முன்னால வைக்கணும். இப்ப அடுத்தது ஃபார்வர்ட் பெண்ட். ரன்னிங் போஸ்க்கு அப்புறமா ஃபார்வர்ட் பெண்ட். 2 காலை முன்னால வச்சு உங்க கால் பாதத்தை தொடணும். தலை நல்லா கீழே உங்களுடைய முழங்கால் முட்டி மேல டச் ஆகணும். வயிறும் தொடையும் டச் ஆயிருக்கணும். அந்த அளவு உள்ள போகணும். சரி, இப்ப இன்ஹேல் பண்ணிட்டு மெதுவா அப்படியே அப்ரைட். தலைக்கு மேல கைகளை உயர்த்தி பேக் பெண்ட் பண்ணிட்டு கைகள் ரெண்டையும் சைட்ல விரிச்சு கொண்டு வந்து பொசிஷன். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகேயா? சூரிய நமஸ்காரம் கம்ப்ளீட்டட். எல்லாரும் ஜம்முன் பண்ணிட்டீங்க. சூப்பர் தங்கங்களே. வெரி குட். எல்லாருமே அழகா பண்ணிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு வளையாம இருக்கிறதுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? கீழே குமிஞ்சா நம்ம வயிறு டச் ஆகணும்ல, அதுக்கு கையை நல்லா உள்ள கொண்டு போய் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல மூவ் பண்ணி கொண்டு வந்து அப் அண்ட் டவுன் பண்ணிட்டு ஒரு 10 கவுண்ட் 20 கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வயிறு போய் தொட மேல டச் ஆகும். அது மட்டும் பாத்துக்கங்க. சும்மா ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் கை நல்லா மேல நின்னுட்டே கை நல்லா மேல தூக்கணும். கீழே வந்து கையை கொண்டு வரணும். சைட்ல கொண்டு போயிடணும். கையை உள்ளுக்குள்ள கொண்டு போகணும். அந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா போக போக வந்துடும். 2 காலையும் சேர்த்து வச்சு மாதிரி. சரி, அது அடுத்த தடவை பார்ப்போம். ஓகே, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா சொல்லுங்க. ஹேண்ட் எக்ஸசைஸ் பண்றீங்களா? ஐயா அப்புறம் ஸ்டார்ட். நான் 7 நிமிஷம் தாங்கம்மா இருக்கு. ஹேண்ட் எக்ஸசைஸ் கொடுத்துறவா? ஹேண்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐயா வந்து சரி, கொட்டையை சேர்ந்துருச்சு. நின்னுக்கலாம். புவனேஸ்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்கம்மா. அம்மா கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கிளியரா இருக்கா? லைட்டா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆப்போசிட்ல நிக்கிறீங்கம்மா. எனக்கு இல்லைங்கம்மா, எனக்கு சார்ஜ் சுத்தமா தீந்துருச்சு. நான் கனெக்ட் பண்ணிட்டு அதுல அந்த லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணுங்க. ஓகேங்கம்மா.
கிளார் அடிக்குதா? க்ளோஸ் பண்ணிருங்க. அது என்ன ஜன்னலா? க்ளோஸ் பண்ணிருங்க. ஜன்னல் தான், ஆனா இப்படி ஓகேவாங்கம்மா? இப்ப கொஞ்சம் ஓகே. குட்டீஸ் எல்லாரும் எந்திரிச்சு நிக்கலாம். ஹேண்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாமா இன்னைக்கு? சரி, இப்ப நான் முதல்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம சொல்றோம். நம்மளோட 7 ஸ்டெப் இருக்கு சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல்ல எந்திரிச்சு எல்லாரும் நின்னுங்க. 11 பொசிஷன்ல கரெக்டா நிக்கிறோம் சரியா? கால்கள் ரெண்டுலயும் ஒரு 1/2 அடி கேப்ல நேரா நிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம் அப்படின்னா, கைகளை மேல தூக்குறோம். சாமி கும்புற மாதிரி தூக்கி நேரா வச்சுக்கணும். கைகள் கரெக்டா காதை ஒட்டி நேரா இருக்கணும். எல்லா விரலும் சேர்ந்து இருக்கணும் சரிங்களா? செய்யலாமா? வச்சுட்டு 4 கவுண்டிங் மேல நான் சொல்லுவேன், மேல அது வரைக்கும் வச்சிருக்கணும். அப்புறம் ஹேண்ட்ஸ் டவுன் சொல்லும் போது கைகளை கீழே இறக்கணும். இறக்கிட்டு கீழே 2 கவுண்டிங் 1 2 சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் 3 முறை செய்யறோம். ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஸ் அப் சொல்லும் போது கைகளை மேல பார்த்து வானத்தை பார்த்து தூக்குறோம், கரெக்டா சேர்க்கிறோம் சரிங்களா? வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு 4 கவுண்டிங் வரைக்கும் வச்சுட்டு ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணி 2 கவுண்டிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் தான் முடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை மட்டும் 3 தடவை நம்ம செய்யறோம். ஓகேவா? செய்யலாமா? ஏற்கனவே நிறைய குட்டீஸ்க்கு தெரியும், புதுசா வந்திருக்கவங்க சேர்ந்து இப்ப நம்ம கரெக்டா செய்யணும் சரிங்களா? எந்திரிச்சு நில்லுங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன் நமக்கு முக்கியம். எல்லாரும் எந்திரிச்சு நிக்கலாம். நம்ம கால் 11 பொசிஷன்ல நேரா இருக்கான்னு பாத்துக்கோங்க. காலுக்கு 2 காலுக்கு இடையில ஒரு 1/2 அடி மட்டும் கேப் இருந்தா போதும். ஓகேவா? செய்யலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் நின்னாச்சா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹேண்ட்ஸ் அப். கரெக்டா கைகளை தூக்குறோம், சேர்த்து வச்சுக்கிறோம் சரிங்களா? கண்களை மூடிக்கலாம். 1 2 3 4 hands down. 1 2 மறுபடியும் அகைன் ஹேண்ட்ஸ் அப். மறுபடியும் செய்யறோம். கரெக்டா சேர்த்து வைக்கணும். 1 2 3 4 hands down. 1 2 இப்ப 3வது முறையா செய்யறோம். மறுபடி ஹேண்ட்ஸ் அப். கரெக்டா சேர்த்து வைக்கிறோம். 1 2 3 4 hands down. 1 2 வெரி குட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கரெக்டா செஞ்சுட்டோம். இந்த எக்ஸசைஸ்ல நமக்கு எத்தனை ஸ்டெப் சொல்லியிருக்கோம்? 7 ஸ்டெப் இருக்குன்னு சொல்லிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். இப்ப செகண்ட் நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம எப்பயும் நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ற அதே எக்ஸசைஸ் தான் சரிங்களா? கைகளை ரெண்டும் சைட்ல கரெக்டா விரிச்சு வைங்க. விரல் எல்லாமே சேர்ந்து கரெக்டா இருக்கணும். ஓகேவா? ஷோல்டருக்கு நேரா கரெக்டா வச்சுட்டோம். இதுதான் பொசிஷன். இப்ப இந்த பொசிஷன்ல என்ன செய்யறோம்னா, ஃபர்ஸ்ட் மூச்சை நல்லா இழுத்துக்கணும். ஃபுல் பிரீத் நல்லா இழுத்துக்கிட்டு மூச்சை விட்டுக்கிட்டே சேர்க்கிறோம். கைகளை ஃபுல் மூச்சையும் வெளியே விடணும். அப்புறம் மூச்சை இழுத்துக்கிட்டே விரிக்கிறோம். ஓகேவா? மூச்சை விட்டுக்கிட்டே சேர்க்கணும், மூச்சை இழுத்துக்கிட்டே விரிக்கணும். இதை நம்ம எத்தனை முறை செய்யறோம்னா 5 முறை. 5 கவுண்டிங் செய்யலாமா? சரி, ஓகே. கரெக்டா வைங்க. பொசிஷன்ல கரெக்டா நில்லுங்க. முதல்ல நல்லா மூச்சு இழுத்துக்குங்க. மூச்சை விட்டுக்கிட்டே சேர்க்கிறோம். மூச்சு இழுத்துக்கிட்டே விரிக்கிறோம். இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட். வெரி குட். இப்ப நம்ம எத்தனை முடிச்சிருக்கிறோம்? 2 ஸ்டெப் முடிச்சாச்சா? இப்ப 3rd ஸ்டெப். ஓகேவா? 3rd ஸ்டெப்ல நம்ம என்ன செய்யறோம்னா, அதே பொசிஷன்ல நம்ம நிக்கிறோம். பொசிஷனை மாற்றக்கூடாது. ஓகேவா? கைகள் ரைட் ஹேண்ட் இருக்குல்லப்பா, நம்மளுடைய எல்லா விரலையும் சேர்த்து குவிக்கிறோம். அதாவது எல்லா விரல்களையும் சேர்த்து குவிச்சுக்கிறோம். இதுக்கு பேர் என்னன்னா சமான முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். எல்லா விரலையும் சேர்த்து குவிச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அதை நமக்கு ரெஸ்ட். என்னன்னா நம்மளுடைய தொடை ஒட்டி நம்ம நார்மலா வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப ரைட் ஹேண்டை எடுத்துட்டு என்ன செய்ய போறோம்னா, சுத்த போறோம், ரொட்டேட் பண்றோம்.
முன்னாடியில இருந்து பின்னாடி எப்படி ரொட்டேட் பண்ணணும்னா கைகள் காதை ஒட்டி கை முட்டி மடங்காம ஒரு 5 கவுண்டிங் அழகா சுத்த போறோம். செய்யலாமா? சரி, மஸ்ட் பொசிஷன் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சமான முத்ரா வச்சாச்சு எல்லாரும். சரி, இப்ப லெஃப்ட் ஹேண்ட் தொட ஒட்டி இருக்கட்டும். இப்ப ரைட் ஹேண்ட்ல செய்யலாமா? சரி, கரெக்டா இப்ப சுத்த போறோம். 5 கவுண்டிங் ஃப்ரண்ட் டு பேக். ஓகேவா? ஸ்டார்ட். 1 2 3 4 5. வெரி குட். இப்ப அப்படியே ரைட் ஹேண்ட் ரெஸ்ட் பொசிஷன், அதாவது தொட ஒட்டி அப்படியே வச்சுக்கலாம். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் டு பேக் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5. ரவுண்ட நிப்பாட்டாம அழகா ரொட்டேட் மாதிரி ரவுண்ட் மாதிரி வரணும். ஓகேவா? இப்ப அதே பொசிஷன்ல என்ன செய்யறோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் டு பேக் போனுச்சு இல்லையா? இப்ப பேக் டு ஃப்ரண்ட், பின்னாடில இருந்து முன்னாடி வரணும். வலது கை ரைட் ஹேண்ட். இப்ப இடது கைய அப்படியே நம்ம தொட ஒட்டி இருக்கட்டும். அந்த சமான முத்திரை வச்சுக்கோங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? லெஃப்ட் டு, அதாவது பின்னாடில இருந்து முன்னாடி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5. வெரி குட். இப்ப அது லெஃப்ட் ஹேண்ட். சரியா? பின்னாடில இருந்து முன்னாடி. 1 2 3 4 5. வெரி குட். இப்ப நம்ம எத்தனை முடிச்சிட்டோம்? 3 ஸ்டெப் முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்ப 4th ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். 4th ஸ்டெப்ல என்ன செய்யறோம்னா 2 கையும் சேர்த்து, அதே தான் 2 கையும் சேர்த்து செய்யறோம். போத் ஹேண்ட். ஓகேவா? இப்ப 2 கையும் சமான முத்திரை வச்சுக்கோங்க. வச்சாச்சா? இப்ப என்ன செய்ய போறோம்? ஃப்ரண்ட் டு பேக் அதே மாதிரியே சுத்த போறோம். கை முட்டி மடங்க கூடாது, காதை ஒட்டி வரணும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 அழகா சுத்தணும். 2 3 4 5. இப்ப அப்படியே ஆப்போசிட்டா. சரிங்களா? பேக் டு ஃப்ரண்ட். 1 2 3 4 5. சூப்பர். 4th ஸ்டெப்பை நம்ம முடிச்சிட்டோம். இப்ப 5th ஸ்டெப். 5th ஸ்டெப்ல தான் நம்ம பொசிஷனை மாத்துறோம். 4 ஸ்டெப் வரைக்கும் நம்ம அப்படியே தான் நிக்கிறோம். பொசிஷனை நம்ம மாத்தல. ஓகேவா? இப்ப 5thல என்ன செய்யறோம்னா ரைட் லெக்கும் ரைட் ஹேண்டும் முன்னாடி வைக்கிறோம். சரிங்களா? ஒரு கை, அதாவது வலது கை முன்னாடியும் இடது கை பின்னாடியும் கிராஸா இருக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா எல்லாருக்கும் ஸ்விம்மிங் தெரியும். அதத்தான் இப்ப அழகா பண்ண போறோம். என்னன்னா பின்னோக்கி நீச்சல் பண்ண போறோம். சரிங்களா? பண்ணலாமா? ஒரு கை பின்னாடி போனுச்சுன்னா ஒரு கை முன்னாடி வரணும். காதை ஒட்டி அழகா 5 கவுண்டிங். சரியா? 5 ஸ்டெப் நம்ம செஞ்சுட்டு எப்படி நம்ம ஆரம்பிச்சோமோ அப்படியே கொண்டு வந்து நிறுத்துறோம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? பின்னாக்கி நீச்சல் மாதிரி செய்யணும். ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5. வெரி குட். இப்ப அதே தான் அப்படியே பொசிஷன்ல நம்ம வந்து நிறுத்திட்டோம். இப்ப பேக், அதாவது முன்னோக்கி நீச்சல் ஸ்குவாட். நமக்கு இதை ஈஸியா செஞ்சிருவோம். செய்யலாமா? 1 2 3 4 5. வெரி குட். முடிச்சிட்டீங்களா? சரி, 5th நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது 6th. 6th நம்ம என்ன செய்யறோம்னா இந்த ஒரு பயிற்சி மட்டும்தான் கண்ணை திறந்து செய்யணும். மற்றது எல்லாமே கண்ணை மூடி செய்யக்கூடிய பயிற்சி. ஓகேவா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் கத்துக்கிறதுனால நீங்க கண்ணை திறந்தும் செய்யலாம், தப்பு இல்ல. சரி, இப்ப இதை மட்டும் என்ன செய்யறோம்னா இப்பதான் பொசிஷனை மாத்துறோம். சரிங்களா? 1/2 அடி இருந்ததை ஒரு 1.5 அடிக்கு காலை விரிச்சு வைங்க. கால்களை நல்லா விரிச்சு வைக்கிறோம். எனக்கு காலை நல்லா விரிச்சு வச்சுட்டு கைகள் எப்படி இருக்குன்னா இந்த எல்போட் மாதிரி கரெக்டா வச்சுக்கணும். சரிங்களா? வச்சுட்டு
இப்ப ரைட் பக்கம் திரும்பணும். ரைட் பக்கம் நல்லா பெண்ட் பண்ணும்போது என்ன செய்யணும்னா இடது கட்டை விரல மட்டும் ஊனி இருக்கணும், மத்த 4 விரலும் நல்லா தூக்கி இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி லெஃப்ட் சொல்லும் போது வலது பக்க கட்டை விரல் மட்டும்தான் தூக்கி வச்சிருக்கணும், 4 விரலும் தூக்கி இருக்கணும். சரிங்களா? இந்த பக்கம் திரும்பும் போது இந்த பக்கம் கால் பேலன்ஸ்ல இருக்கணும். அவ்வளவுதான். நல்லா உங்களால பெண்ட் பண்ண முடியும். சூப்பரா பெண்ட் பண்ணலாம். சரிங்களா? 5 கவுண்டிங். கண்ணை திறந்து செய்யணும். நம்ம கை வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பொசிஷன் அதேதான் இருக்கணும், மாறக்கூடாது. கண்ணு நகத்தை பார்க்கணும். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்றோம். ரைட், அழகா சுத்தணும். லெஃப்ட், ரைட், left, right, left, right, left, right, left, நார்மல். ஃபர்ஸ்ட் சென்டர்ல வந்தோடனே நார்மல். ஓகேவா? வெரி குட். முடிச்சிட்டோம். இப்ப நம்ம எத்தனை முடிச்சிருக்கிறோம்? 6 முடிச்சிட்டோம். இப்ப கடைசி ஸ்டெப் மூட்டுக்கான பயிற்சி. சரிங்களா? இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, நம்முடைய கை இருக்கு இல்லைங்களா, கையினுடைய உள்ளங்கை, சரிங்களா, அந்த இடத்த நம்ம முட்டியில வச்சுக்கணும். அதாவது முட்டி 2 சேர்ந்து இருக்கணும். கால்களுக்கு குட்டியில ஒரு குட்டி கேப் இருந்தா போதும், ஒரு 3 இன்ச் அளவுக்கு கேப் இருந்தா போதும். வச்சுக்குங்க. நம்ம சேர்ல உட்கார மாதிரி உட்காந்துக்குங்க. கைகளை நல்லா முட்டியில வச்சுக்குங்க. அழகா 3 தடவை நம்ம முட்டிய சுத்த போறோம். சரிங்களா? செய்யலாமா? கண்ண முடிக்கலாம். 1 2 3 அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ்ல 1 2 3 மறுபடியும் 1 2 3. ஓகேவா? செஞ்சாச்சா எல்லாரும்? வெரி குட். நம்ம மொத்தம் எத்தனை பார்த்திருக்கிறோம்? இப்ப ஹேண்ட் எக்ஸசைஸ்ல 7 ஸ்டெப் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறோம்? சாமி கும்புற மாதிரி மேல கைய தூக்குறோம், 4 கவுண்டிங். கீழே கைய விட்டுட்டு 2 கவுண்டிங். சரிங்களா? இத மட்டும் 3 முறை செய்யறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப மட்டும் தான் 3 முறை செய்யறோம். இப்ப அடுத்தது இன் அவுட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்டு என்ன செய்யறோம்? தனித்தனியா செய்யறோம். ஒவ்வொரு கையும் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் டு பேக் ரைட்டு, அப்புறம் லெஃப்ட் ஃப்ரண்ட் டு பேக், மறுபடியும் இது ரிவர்ஸ்ல தனித்தனியா செய்யறது தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் என்ன செய்யறோம்னா போத் ஹேண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதையே 2 கையால சேர்ந்து செஞ்சிடறோம். முன்னாடியும் பின்னோக்கி 5 முறையும். ஃபிஃப்த்துக்கு மட்டும்தான் கிராஸா நம்ம நிக்கிறோம். நீச்சல், அதாவது முன்னோக்கி நம்ம ரிவர்ஸ்ல 2 கையும் முன்னாலையும் பின்னாலையும் வரோம். அடுத்தது சிக்ஸ்த்ல இடுப்புக்கான பயிற்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகா நம்ம கண்ணை திறந்து சுத்துறோம். அடுத்தது நீ ரொட்டேட், மூட்டுக்கான பயிற்சி. மொத்தம் நமக்கு 7 ஸ்டெப். இதுதான் நம்மளுடைய ஹேண்ட் எக்ஸசைஸ். செய்யலாமா? நம்ம ரெகுலரா செய்யக்கூடிய பயிற்சியில இதையும் சேர்த்து செஞ்சுட்டு வாங்க. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கனகம்மா 10 ஆயிடுச்சு. 10:07. ஓகேங்கம்மா, நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். அம்மா நிறைவு பண்ணிக்கலாமா? ஐயா வராரா? அம்மா ஐயா சாட்ல கண்டினியூ பண்ணுங்கம்மா தான் போட்டிருக்கிறாரு. அப்ப போட்டாரு. நம்ம முடிச்சிருவோம், டைம் ஆயிடுச்சு இல்லையா? சரி, ஐயா வந்தா ஒரு வார்த்தை பேசுவாரு. சரி, டைம் ஆயிடுச்சு. அடுத்து பெரிய குட்டீஸ்களுக்கான டைம். சரியா? நம்ம இன்ன வரைக்கும் நமக்காக இறைவணக்கம் குரு வணக்கம் பாடி கொடுத்தது, உங்களை இறைவணக்கம் பாட வச்ச புவனேஷ் அம்மா, அப்புறம் ஹேண்ட் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா அம்மா, அவங்களையும் இன்னைக்கு நமக்காக சூரிய நமஸ்காரம் சொல்லி கொடுத்த ஜமுனா தேவி அம்மா, அப்புறம் நமக்காக ஜூம் மெடிடேஷன் கொடுத்த ஐயா அவர்களையும் அனைவருமே வாழ்த்திடலாம். சரியா? ஒரே நிமிஷம் எல்லாரும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்ல. குட்டீஸ், ஜமுனா தேவி அம்மா அவர்களும் புவனேஸ்வரி அம்மா அவர்களும்